ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் 11ஆம் வகுப்பில் உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம் பாடப்பகுதியில் காம்போசிஷன் ஆஃப் பிளட் இதை பற்றின கண்டென்ட்டு சென்ற ஆண்டுகளில் போட்டித் தேர்வுகளில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்தோம். போன வீடியோவில் கண்டென்ட் தனியாகவும் கொஸ்டின்ஸ் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாம் இந்த செஷனை ஆரம்பிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11th question. What is true about RBCs in humans? மனிதனில் இரத்த சிவப்பணு பற்றிய உண்மையான கூற்று எது? இது AIPMT 2010ல கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ 20 to 20% CO2 எடுத்து செல்கிறது. They carry about 20 to 25% of CO2. அவ்வளோவா எடுத்துட்டு போவோம். இது சரியா? சரி பார்ப்போம் ரிமைனிங் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பி பாருங்க 99.5% of O2-வை எடுத்து கடத்துகிறது. They transport 99.5% of O2. C சுமார் 80% O2-வை எடுத்து கடத்துகிறது. மீதமுள்ள 20% இரத்த பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் எடுத்து செல்லப்படுகிறது. They transport about 80% of oxygen and only the rest of 20% of its transported involved in dissolved state in blood plasma. Option D CO3-னை எடுத்து செல்லவே இல்லை. They do not carry CO3 at all அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான விடையா எது இருக்க முடியும்? அந்த தம்பி சொல்றான் பாருங்க. சொல்லுப்பா. ரைட். ஆப்ஷன் ஏ தான் என்னவா இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும். ஏன்? ரைட், அழகா சொல்றான் இந்த தம்பி. என்ன சொல்றான்? 70% CO2 அப்படின்னு பார்த்தோம்னா பைகார்பனேட் அயனிகளா, கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய பைகார்பனேட் அயனிகளா எடுத்து செல்லப்படும். சரியா? ரைட். ரிமைனிங் ஒரு 7% அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில எடுத்து செல்லப்படும். அப்போ பைகார்பனேட்டா கொஞ்சம், பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில கொஞ்சம். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ சரி. நம்ம இதெல்லாம் ஏன் தப்புன்னு சொல்றோம்னு சொல்லணும் இல்லையா? பி ஏன் தப்பு? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 99.5% O2-வை எடுத்து செல்கிறதுன்னு சொல்லிடுறாங்க. அதான் கடத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இங்க என்ன 99.5% இல்ல. எவ்வளவு எடுத்துட்டு போவோம்? 97%. அப்போ இது பி தப்பாயிடுதா? அப்போ பி தவறான விடை. சி பாருங்க, சுமார் 80% O2-வை இந்த இடத்துல இது தப்பு இல்லைங்களா? ஏன்னா நம்ம 97 சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதனால இது என்ன தப்பு. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது மிஸ்டேக் எங்க பண்றாங்க? 20% பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் எடுத்து செல்கிறது. 20% இல்ல. இந்த இடத்துல நம்ம சொல்றப்ப எவ்வளவு சொல்லுவோம் அப்படின்னா 3% அப்படிங்கிறது தான் பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில எடுத்து செல்ல முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் என்ன தப்பு. ஆப்ஷன் டி CO3-னை எடுத்து செல்லவே இல்லை. CO3 அப்படிங்கிறது கார்பன் ட்ரை ஆக்சைடு. இது ஒரு அன்ஸ்டேபிள் காம்பனண்ட். ஸோ அப்போ இங்கே இதுக்கும் இதுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சம்பந்தம் இல்லை. அப்போ இது தவறான விடை. நம்ம எது சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் ஏ சரின்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ. They carry about 20 to 25% of CO2. 20 to 25% CO2-வை எடுத்து செல்கிறது. தவறான விடைகள் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 12வது கொஸ்டின். Which type of white blood cells are concerned with the release of histamine and the natural anticoagulant heparin? எந்த வகையான வெள்ளை இரத்த அணுக்கள் ஹிஸ்டமைன் மற்றும் இயற்கை இரத்த உறைவு எதிர்ப்பு ஹெபாரின் வெளிவிடல் நிகழ்வில் தொடர்புடையது? இந்த AIPMT 2008ல கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இங்க நிறைய வெள்ளை அணுக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வெள்ளை அணுக்கள்ல எது ஹிஸ்டமைனையும் ஆன்டிகோயாகுலன்ட் ஹெபாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நொதிகளை வெளிவிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க பார்த்தோம் அப்படின்னா நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம், மோனோசைட்ஸ்க்கும் ஹிஸ்டமைனுக்கும் ஆன்டிகோயாகுலன்ட் ஹெபாரினுக்கும் தொடர்பு உண்டா? இல்ல. கரெக்ட். அப்ப இது தவறானது. அடுத்தது பாருங்க, நியூட்ரோஃபில்ஸ். இது பாகோசைட்டிக் செல். இப்ப இதுக்கும் ஹெபாரினுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிகோயாகுலன்ட் ஹெபாரினுக்கும் இல்லை. அப்போ அதுவும்
தவறான விடை. பேசோஃபில்ஸ் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியான விடையா இருக்க முடியும். ஏன்னா பேசோஃபில்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு நொதியுமே வெளிவிடும். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டூரிங் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வாமை எதிர்ப்பு எதிர் வினைகள் அப்போ என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா பேசோஃபில்ஸ் இந்த ஹிஸ்டமைனையும் ஹெபாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நொதியையும் நம்ம உடல்ல வெளிவிடுது. வெளிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டமைன்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப இது வாசோ டைலேட்டர் அப்படின்னு நாம சொல்லுவோம். அதாவது பாதிக்கப்பட்ட திசு பகுதி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயை விரிவடைய செய்யும். எதுக்குன்னா ரத்தம் அதிகமாக அங்கே போகணும் அப்படிங்கிறது. ஹெபாரினோட வேலை என்ன அப்படின்னா ரத்தம் உறைதலை தாமதப்படுத்தும். இது ரெண்டுமே சேர்ந்து என்ன செய்யுதுன்னு பாருங்க, அந்த பாதிக்கப்பட்ட திசுவை சரி செய்யறதுக்கு, அதாவது காயம் ஏற்பட்டுக்குன்னா அதை குணமடைகிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா பேசோஃபில்ஸ். ஆப்ஷன் டி ஈஸ்னோஃபில் அப்படிங்கிறது தவறான விடை. நம்ம எது சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் சி சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் சி சரியான்னு பார்ப்போமா? வாங்க. ஆப்ஷன் சி பேசோஃபில்கள் சரியான விடை. தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 13th one, the most active phagocytic white blood cells are. அதிக செயல்திறன் கொண்ட செல் விழுங்குதல் நிகழ்வு எந்த வகை வெள்ளை இரத்த அணுக்களால் ஏற்படுகிறது? இது AIPMT 2008ல கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ நியூட்ரோஃபில்கள் மற்றும் மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். பி நியூட்ரோஃபில்கள் மற்றும் ஈஸ்னோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்கள். சி லிம்போசைட்ஸ் மற்றும் மேக்ரோபேஜ்கள், லிம்போசைட்ஸ் அண்ட் மேக்ரோபேஜஸ். டி ஈஸ்னோஃபில்கள் மற்றும் லிம்போசைட்டுகள், ஈஸ்னோஃபில்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? செல் விழுங்குதல், ஃபேகோசைட்டிக் இன் நேச்சர். ஃபேகோசைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு தான். ஒன்னு நியூட்ரோஃபில் ஒரு ஃபேகோசைட்டு, மோனோசைட் அப்படிங்கிறதும் ஒரு ஃபேகோசைட்டிக் இல்லைங்களா? இதுல எது விரைவா செயல்படும் இந்த ரெண்டு இதுல அப்படின்னு கம்பேரிட்டிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரோஃபில்கள் தான் வந்து ரொம்ப விரைவா உடனடியா ஃபேகோசைட்டிக் நடவடிக்கை தூண்டும். மோனோசைட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பாதிக்கப்பட்ட திசு பகுதியை வந்து அடையிறதுக்கு ஒரு 7 hours to 8 hours ஆகும். ஸோ அப்போ அந்த 7 to 8 hours அது வந்து தான் அது வந்து ஃபேகோசைட்டிக் நேச்சர்ல அது ஈடுபடும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான விடையா எது இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நியூட்ரோஃபில் ஈஸ்னோஃபில், தவறான விடை. ஆப்ஷன் சி லிம்போசைட் மேக்ரோஃபேஜ், தவறான விடை. ஆப்ஷன் டி ஈஸ்னோஃபில்கள் மற்றும் லிம்போசைட்டுகள், இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறான விடை. சரியான விடை நம்ம எது சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை ஏ நியூட்ரோஃபில்கள் மற்றும் மோனோசைட்கள், நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். தவறான விடை பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 14th one, which one of the following human organs is often called the graveyard of RBCs? பின்வரும் மனித உறுப்புகளில் எது பெரும்பாலும் இரத்த சிவப்பணுக்களின் கல்லறை என அழைக்கப்படுகிறது? CBSE 2012ல கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஷன் ஏல கல்லீரல் கொடுத்திருக்காங்க, லிவர். ஆப்ஷன் பில பித்தப்பை, கால் பிளாடர் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சில சிறுநீரகம், கிட்னி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டில மண்ணீரல், ஸ்பிளீன். ஆப்ஷன் டி தான் என்ன சரியான விடை. ஏ பாருங்க கல்லீரல் கிடையாது, தப்பு. பி பித்தப்பை, கால் பிளாடர் இல்ல, தப்பு. சிறுநீரகம் கிடையாது, கிட்னி, தவறான விடை. நம்ம எது சரியான விடை சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் டி சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா? வாங்க தம்பி பார்ப்போம். சரியான விடை ஆப்ஷன் டி மண்ணீரல், ஸ்பிளீன். தவறான விடைகள் ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி. ரைட். அடுத்த கொஸ்டின் போவோமா? 15th one, erythropoietin hormone which stimulates RBC formation is produced by. இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை தூண்டக்கூடிய எர்த்ரோபோய்டின் ஹார்மோன் உருவாகும் இடம். AIPMT மெயின் 2012ல கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏ அடினோஹைப்போபைசிஸில் உள்ள ரோஸ்ட்ரல் செல்கள், the cells of rostral adenohypophysis.
ஆப்ஷன் பி எலும்பு மஜ்ஜையின் செல்கள், the cells of bone marrow. சி சிறுநீரகத்தில் உள்ள ஜக்ஸ்ட்ரா கிளாமருலார் செல்கள், ஜக்ஸ்ட்ரா கிளாமருலார் செல்ஸ் ஆஃப் த கிட்னி. டி கணையத்தின் ஆல்பா செல்கள், ஆல்பா செல்ஸ் ஆஃப் pancreas. எது ஆன்சரா இருக்க முடியும்? ஆப்ஷன் சி தான் சரியான விடையா இருக்க முடியும். சிறுநீரகத்தில் உள்ள ஜக்ஸ்ட்ரா கிளாமருலார் செல்கள் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான விடையா அமைய முடியும். தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ அடினோ ஹைப்போபைசிஸ் உள்ள ரோஸ்டல் செல்கள், ஆப்ஷன் பி எலும்பு மஜ்ஜையின் செல்கள், ஆப்ஷன் டி கணையத்தின் ஆல்பா செல்கள். இது மூணும் தவறான விடையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சரான்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். சரியான விடை ஆப்ஷன் சி சிறுநீரகத்தில் உள்ள ஜக்ஸ்ட்ரா கிளாமருலார் செல்கள், ஜக்ஸ்ட்ரா கிளாமருலார் செல்ஸ் ஆஃப் த கிட்னி. தவறான விடைகள் ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் போலாமா? 16th one. Which one of the following human organ is called graveyard of RBCs? கீழ்காண்பவற்றில் மனிதனின் எந்த உறுப்பில் சிவப்பணுக்களின் அழிவிற்கான இடம் என அழைக்கப்படுகிறது? எய்ம்ஸ் 2015ல கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ பித்தப்பை கேல் பிளாடர், பி சிறுநீரகம் கிட்னி, சி மண்ணீரல் ஸ்பிளீன், டி கல்லீரல். எது கேட்டிருக்காங்க? அழிவிற்கான இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப எது சரியான விடையா இருக்க முடியும்? மண்ணீரல் ஸ்பிளீன் அப்படிங்கிறதா சரியான விடையா அமைய முடியும். ஆப்ஷன் ஏ பித்தப்பை கேல் பிளாடர் தவறான விடை, ஆப்ஷன் பி சிறுநீரகம் தவறான விடை, ஆப்ஷன் டி கல்லீரல் தவறான விடை. ஆப்ஷன் சி நம்ம சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை ஆப்ஷன் சி மண்ணீரல். தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் போலாமா? 17th one. Name of the blood cells whose reduction in number can cause clotting. கீழ்கண்டவற்றுள் எந்த இரத்த செல்லின் எண்ணிக்கை குறைவால் இரத்தம் உறைதல் கோளாறுகள் ஏற்படும்? சிபிஎஸ்இ 2016ல கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்ஸ், இதுக்கும் இரத்த உறைதலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை. இப்போ இது தவறான விடையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பி இரத்த வெள்ளையணுக்கள் லீகோசைட்ஸ், இதுவும் இல்லை இல்லைங்களா? அப்போ இதுவும் தவறான விடையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் சி நியூட்ரோஃபில்கள், இதுவும் என்ன? தவறான விடை. ஆப்ஷன் டி திராம்போசைட்டுகள். ஆமா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த முறைதல்ல கோளாறுகள் ஏற்படும். இது குறைஞ்சிச்சு அப்படின்னா, எந்த செல் குறைஞ்சிச்சுன்னா திராம்போசைட்ஸ் குறைஞ்சா இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் என்னவா இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும். ஆப்ஷன் டி சரியான விடையான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை ஆப்ஷன் டி திராம்போசைட்டுகள். தவறான விடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி. அடுத்த கொஸ்டின் போலாமா? 18th one. Serum differs from blood in. இரத்தத்திலிருந்து சீரம் எவ்வாறு வேறுபடுகிறது? சிபிஎஸ்இ 2016ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏ குளோபுலின்கள் இல்லாது இருத்தல், லேக்கிங் ஆஃப் குளோபுலின்ஸ். இரத்த சீரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரத்த சீரத்துல என்னென்ன இருக்கும் பாருங்க. எது இந்த ரத்த சீரத்திலேருந்து எது எவ்வாறு வேறுபடுது அப்படின்னு கேட்குறாங்க. இங்க கீழே கொடுத்துருக்குது. குளோபுலின் இருக்குமா? அடுத்தது பாரு, பி பாரு, அல்புமின்கள் இல்லாது இருத்தல், லேக்கிங் ஆஃப் அல்புமின்ஸ். ரைட். ஆப்ஷன் சி ரத்த உறைவுகள் இல்லாது இருத்தல், லேக்கிங் ஆஃப் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். இது ஏதோ இரலவெண்டா தெரியுதா? ஆமா தானே? ரைட். ஆப்ஷன் டி ஆன்டிபாடிகள் இல்லாது இருத்தல், லேக்கிங் ஆஃப் ஆன்டிபாடிஸ். ரத்த சீரத்திலேருந்து இங்க கொடுத்திருக்க காரணம் இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி வேறுபடுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டின்ல டிஃபர் ஆகுது. சீரத்திலேருந்து டிஃபர் ஆகிறது எது அப்படின்னா ரத்த உறைவு காரணிகள் இல்லாது இருத்தல், லேக்கிங் ஆஃப் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். சீரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா குளோபுலின்கள் இல்லாது இருத்தல்னு கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது தவறான விடை. அல்புமின்கள் இல்லாது இருத்தல், அதுவும் தவறான விடை. ஆன்டிபாடிகள் இல்லாது இருத்தல், இதுவும் என்ன? தவறான விடை. நம்ம சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் சி சொல்லியிருக்கோம்.
ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை ஆப்ஷன் சி, இரத்த உறைவு காரணிகள் இல்லாது இருத்தல், லேக்கிங் ஆஃப் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். தவறான விடைகள் ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி. அடுத்த கொஸ்டின் போலாமா? 19th ஒன் மேட்ச் அவுட் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்க. சிபிஎஸ்இ 2018 கேட்டிருக்காங்க. களம் 1 களம் 2 கொடுத்துருக்காங்களா? களம் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ ஃபைப்ரினோஜன், பி குளோபுலின், சி அல்புமின். களம் 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 ஆஸ்மாட்டிக் நிலை, 2 ரத்தம் உறைதல், 3 தற்காப்பு நடவடிக்கைகள். ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்ற? ரத்தம் உறைதல். அடுத்தது அல்புமின், இது என்னடா தம்பி? ஆஸ்மாட்டிக் சமநிலை. குளோபுலின் தற்காப்பு நடவடிக்கைகள். அப்படியா? ஓகே. இப்போ நீ சொல்லியிருக்க ஆப்ஷன் எதில் வருதுன்னு பாரு. என்ன சொல்லியிருக்க? ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறதுக்கு 2 இருக்கணும். இங்கே ஏக்கு நேராக 2 இங்கே தான் இருக்கு. அப்போ நீ சொல்லியிருக்கிறது ஆப்ஷன் பியில் இருக்கணும். ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது ரத்தம் உறைதல், குளோபுலின் அப்படிங்கிறது தற்காப்பு நடவடிக்கைகள் 3, அல்புமின் அப்படிங்கிறது ஆஸ்மாட்டிக் சமநிலை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் அவன் சரின்னு சொல்லியிருக்கான் அந்த தம்பி. நம்ம சரின்னு பார்ப்போமா? சரியான விடை ஆப்ஷன் பி. தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏ, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் போவோமா? 20வது கொஸ்டின். அசர்ஷன். மோனோசைட்ஸ் கான்ஸ்டியூட் only 6 to 8% of WBCs but are very essential. Reason, they are phagocytic cells. கூற்று, இரத்த வெள்ளை அணுக்களில் மோனோசைட்டுகளின் அளவு 6 to 8% மட்டுமே, ஆனால் அவை மிகவும் முக்கியமானவை. காரணம், இவை விலங்கு செல்கள். இது எதில் கேட்டிருக்காங்க? எய்ம்ஸ் 2018 கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்மே சரியா படுதா? எனக்கு சரியா படுதுப்பா. பார்ப்போமா? அசர்ஷனும் சரி, ரீசனும் சரி, கூற்றும் சரி, காரணமும் சரி. இங்கே கொடுத்துருக்கிறதுல பாருங்க. ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூட்டை சரியாக விளக்குகிறது. இதுதான் என்னவா இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும். ஆப்ஷன் பி பாருங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது தவறான விடை. ஆப்ஷன் சி பாருங்க. கூற்று சரி, காரணம் தவறு. இதுவும் என்ன? தவறான விடை. ஆப்ஷன் டி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. இதுவும் என்ன? தவறான விடை. நம்ம எது சரின்னு சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் ஏ சரின்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. தவறான விடைகள் ஆப்ஷன் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 21. ஒன்லி எர்த்ரோபோய்சிஸ் அக்கர்ஸ் இன். இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி மட்டும் காணப்படுவது. எய்ம்ஸ் 2018 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எரித்ரோபிளாஸ்ட். ஆப்ஷன் பி மூன் எரித்ரோபிளாஸ்ட், ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட். சி மைலாய்டு டிஷ்யூ, மைலாய்டு திசு. டி ஹீமோசைட்டோபிளாஸ்ட். எது சரியான விடையா இருக்க முடியும் பாருங்க. சரி, ஓகே, நான் சொல்றேன். ஆப்ஷன் பி முன் எரித்ரோபிளாஸ்ட், ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான விடையா இருக்க முடியும். எரித்ரோபிளாஸ்ட் இது தவறான விடை. மைலாய்டு திசு இதுவும் தவறான விடை. ஹீமோசைட்டோபிளாஸ்ட் இதுவும் என்ன அப்படின்னா தவறான விடை. நம்ம சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் பி சொல்லியிருக்கோம். சரியான விடையான்னு பார்ப்போமா? சரியான விடை பி முன் எரித்ரோபிளாஸ்ட், ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட். தவறான விடைகள் ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டி. இது மூணும் தவறான விடை. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பிளட் காம்போசிஷன் பகுதியில் போட்டித் தேர்வுகளை இது வரைக்கும் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அது சார்ந்த விடைகளை தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.